சோத்துல மண் அள்ளி கொட்டுவாங்க, மண் அள்ளி கொட்டு கலக்கி கையில கொடுப்பாங்க ஐயா. அதை திங்கு வேணும், திங்கலன்னா அடிப்பாங்க. அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. கொடுமைப்படுத்து 15 நாள் இங்க வச்சிருந்து மறுபடி ஈரோடு கொண்டு போனாங்க. ஈரோடு கொண்டு போய் இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்தாங்க. கோர்ட்ல ஜட்ஜி என்ன கேட்டாரு, இந்த அம்மா என்ன தப்பு செஞ்சுன்னு கேட்டும்போது, இவதான் வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொண்டு போயிச்சு, அதான் நான் புடிச்சிட்டு வீரப்பனுக்கு போய் அரிசி பருப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்களா? அவங்க எல்லாம் நம்ம பேச முடியலையே, ஜட்ஜி கிட்ட நம்மளால பேச முடியாது சார். நம்ம எப்படி பேசுவோம்? போலீஸ் துப்பாக்கி பார்த்தாவே பயம். எங்க பொண்ணு குழந்தைங்க எல்லாம் நினைச்சு காய்ச்சல் இருந்துச்சு. போலீஸுக்காரு ஆஸ்திரி கொடுத்துட்டு போனாங்க, திருநெல்வேலி ஆஸ்திரிக்கு. 20 ஆம்பளை போலீஸ், 2 பொம்பளை போலீஸ். என்ன பஸ்ல கார்ல வச்சு நிறுத்திட்டு இங்க ஒரு துப்பாக்கி இங்க ஒரு துப்பாக்கி வச்சு நடக்க வச்சுட்டு போறாங்க சார். நடக்க வச்சுட்டு ஆஸ்திரி கூட்டிட்டு போனாங்க. போவ வீர்ப்பம் கேஸ்னு சொல்லாத, அடிதடி கொலை கேஸ்னு சொல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் வெளியில வந்து அந்த அம்மா டாக்டர்மா, ஏயா வீரப்பன் பிடிக்காது, இந்த அம்மாவை கொண்டாந்து பிடிச்சிட்டு அவங்க குழந்தைக்காக அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும், நம்பா சீரியஸா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா பேசி மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. வண்டியில போவ அடிக்கிறாங்க. நீ எதுக்கு உண்மை சொன்ன, வீரப்பன் கேஸ்ன்னு எதுக்கு சொன்ன, அடிச்சுட்டே போனாங்க. அடிச்சிட்டு போய் Download ShareChat.